Good morning dears. நாம வந்து from trade to territory அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சாரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நாம் கர்நாடிக் வார்ஸ் பார்க்கலாம். In the 18th century, 3 Carnatic wars were fought between various Indian rulers, British and France East India Company on either side. கர்நாடிக் வார் யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரிட்டிஷர்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு இடையில தான் நடந்திருக்கு. ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வர் ரைவல் கண்ட்ரீஸ் இன் யூரோப். ஏற்கனவே யூரோப் நேஷன்ஸில் ஃப்ரான்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் செட் ஆகாது. தேர் ரைவல்ரி கண்டினியூட் இன் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்காக யூரோப்லேருந்து ஒரு 4 நேஷன்ஸ் வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃப்ரான்ஸும் வந்திருக்காங்க, பிரிட்டிஷும் வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு இடையில இருந்த அந்த கிளாஷ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட் ரிசல்டட் இன் அ சீரீஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் இன் த சவுத் நோன் அஸ் கர்நாடிக் வார்ஸ். ஸோ ஃபைனலாக கர்நாடிக் வார் மூலமாக இந்த 2 நேஷனும் இன்னும் கொஞ்சம் மேஜர் எனிமீஸாக மாறிட்டாங்க. விச் ஸ்பேன் ஃப்ரம் 1746 to 1763. ஸோ இந்த கர்நாடிக் வார் 1746 ஆரம்பிச்சு 1763 வரைக்கும் நடந்திருக்கு. தீஸ் வார் ரிசல்டட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஃபைனலாக கர்நாடிக் வாரில் பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக அவங்க பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடிக் வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 கர்நாடிக் வார்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 ஆரம்பிச்சு 48 தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் கர்நாடிக் வார் 1749 ஆரம்பிச்சு 54 வரைக்கும் நடந்திருக்கு. தேர்ட் கர்நாடிக் வார் 1756 ஆரம்பிச்சு 63 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். On the outbreak of the Austrian War of Succession in Europe, the English and the French were the opposite camps. Increase in the hostility between these two forces. The echo of this war was felt in India. So world level எடுத்துக்கிட்டோம்னா யூரோப்பில் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற இடத்துல அரியணை ஏறதுக்காக ஒரு வார் நடந்துச்சு. ஸோ யார் வந்து த்ரோனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது தான் இந்த வார் ஆஃப் சக்சஷன். ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்தியாவில் நடந்தது தான் இந்த கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் அடையார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து அடையார் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. The first Carnatic war is remembered for the Battle of Santhome fought between the French forces and the forces of Anwaruddin, the Nawab of Carnatic, who appealed the British for help. So the first Carnatic war யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படிங்கிறதுல நாம வந்து கிளியராக இருக்கணும். ஸோ ஃப்ரான்ஸ் ஒரு சைடில் இருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து பிரிட்டிஷ் இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் நவாபா இருந்த அன்வாருதீன். A small French army under Captain Paradise defeated the strong Indian army. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் அதிகமாக இல்லை, அவங்க வந்து ஒரு சின்ன ஆர்மி தான் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க இந்தியன் ஆர்மியை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. சந்தோம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அடையார். ஸோ இந்த பேட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அடையார் அப்படிங்கிற பிளேஸில் தான் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் வந்து பிரிட்டிஷை வந்து ஈஸியாக தோற்கடிச்சிடுறாங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அக்கேஷன் வென் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் த வெல் ட்ரெயின் அண்ட் வெல் எக்யூப் யூரோப்பியன் ஆர்மி ஓவர் த இந்தியன் ஆர்மி வாஸ் ப்ரூவ் பியாண்ட் டவுட். ஸோ இது மூலமாக என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஈஸியாக வந்து இந்தியன் ஆர்மியை தோற்கடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் தான் வந்து வெல் ட்ரெயின்ட் ஆர்மி வச்சுருக்கோம். ஸோ எங்ககிட்ட தான் வந்து பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த பிரான்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்-லா-சாப்பல். ஸோ ஒரு வார் முடிஞ்ச உடனே வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் முடிஞ்ச உடனே ஆக்ஸ்-லா-சாப்பல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயரில் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1748. The war was ended by the Treaty of Aix-la-Chapelle, which brought the Austrian War of Succession to the end. ஸோ யூரோப்பில் நடந்துட்டு இருந்த அந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் எண்ட் ஆன அந்த டைமில் தான் இங்கே ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரும் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ உடனே ஆக்ஸ்-லா-சாப்பல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியும் சைன் பண்ணிக்கிறாங்க. Under the terms of this treaty, Madras was returned back to the English and the French in turn got their territories in North America. ஸோ இந்த ட்ரீட்டி மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸை வந்து இங்கிலீஷ் கிட்டேயே கொடுத்துடலாம், அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் இருக்க சில பகுதிகளை வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் கர்நாடிக் வார். The main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. So second Carnatic war வந்து எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் நவாபா யார் வருது, தென் ஹைதராபாத் நிசாமா யார் வருது அப்படிங்கிறதுக்காக தான் நடந்திருக்கு. அன்வாருதீன் அண்ட் சந்தா சாஹிப் were the 2 claimants to the throne of Carnatic. கர்நாடிக் நவாபா வரதுக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அன்வாருதீன், இன்னொன்று சந்தா சாஹிப். Nasir Jung and Muzaffar Jung were the claimants to the throne of Hyderabad. Then Hyderabad நிசாமா வரதுக்காக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று நாசிர் ஜங், இன்னொன்று முசாஃபர் ஜங். The French supported சந்தா சாஹிப் and முசாஃபர் ஜங். இப்போ வந்து பிரான்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ கர்நாடிக் நவாபாக வரதுக்கு சந்தா சாஹிப்க்கும் ஹைதராபாத் நிசாமா வரதுக்கு முசாஃபர் ஜங்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சம் இருக்க அந்த 2 பேரையும் வந்து ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பேட்டில் ஆஃப் ஆம்பூர், இந்த செகண்ட் கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஃபைனலி டியூப்லக்ஸ், சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஜங் ஃபார்ம் அ கிராண்ட் அலைன்ஸ் அண்ட் டிஃபீட்டட் அன்வாருதீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் இவங்க 2 பேருக்கும் வந்து ஃப்ரான்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த டியூப்லக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கவர்னர். ஸோ இந்த 3 பேருமே வந்து சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கர்நாடிக் நவாபாக இருந்த அன்வாருதீனை கொலை பண்ணிடுறாங்க. முகமது அலி, த சன் ஆஃப் அன்வாருதீன், ஃப்ளட் டு திருச்சினாப்போலி. இப்போ அந்த அன்வாருதீனோட சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. இவர் வந்து அங்கேருந்து திருச்சிக்கு ஓடி போயிடுறாரு. சந்தா சாஹிப் became the Nawab of Carnatic and rewarded the French with the grant of 80 villages around the Pondicherry. இப்போ கர்நாடிக் நவாபா யார் அப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். இந்த சந்தா சாஹிப்க்கு வந்து ஃப்ரான்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் நாம் வந்து கர்நாடிக் நவாப் ஆனோம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸ்க்கு வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க. அதாவது பாண்டிச்சேரியை சுற்றி இருக்க ஒரு 80 வில்லேஜஸை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த டெக்கான் டு த ஃப்ரெஞ்ச் டிஃபீட்டட் அண்ட் கில் நாசிர் ஜங் அண்ட் மேட் முசாஃபர் ஜங் ஆஸ் த நிசாம். அதே மாதிரி ஹைதராபாத்லேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்கை கொலை பண்ணிட்டு முசாஃபர் ஜங்கை நிசாமா வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்து அறிவிச்சிடுறாங்க. த நியூ நிசாம் கேவ் ஆம்பிள் ரிவார்ட் டு த ஃப்ரெஞ்ச். ஹி அப்பாயிண்டட் டியூப்லக்ஸ் ஆஸ் த கவர்னர் ஆஃப் ஆல் த டெரிட்டரிஸ் இன் சவுத் இந்தியா ரிவர் கிருஷ்ணா. ஸோ இதுக்கும் வந்து ஃப்ரான்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரிவார்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட கவர்னராக இருக்க அந்த டியூப்லக்ஸ்க்கு கிருஷ்ணா ரிவரை சுற்றி இருக்க பகுதிகள் மொத்தத்துக்கும் வந்து இவரை வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. முசாஃபர் ஜங் வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள் இன் 1751. பட் ஹைதராபாத்தில் இருக்க அந்த பீப்புளுக்கு முசாஃபர் ஜங் வந்து நிசாமா இருக்கிறது பிடிக்கல. ஸோ அதனால அவங்க ஊர் மக்களே வந்து அவரை கொண்டுடுறாங்க. சலாபத் ஜங், பிரதர் ஆஃப் நாசிர் ஜங், வாஸ் ரைஸ்ட் டு த த்ரோன் பை த புசி. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரான்ஸில் இருக்க புசி அப்படிங்கிறவங்களோட ஹெல்ப்போட சலாபத் ஜங், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்கோட பிரதர், இவர் வந்து நிசாம் ஆயிடுறாரு. சலாபத் ஜங் granted the northern Sarkars excluding the Guntur district to the French. Tughlaq's power was at zenith by that time. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் நிசாமா வந்ததுக்கு இந்த ஃப்ரான்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டூரை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி இருக்க மற்ற எல்லா பகுதிகளையும் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ டியூப்லக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருக்காரு. தென் பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறமா ஒரு சண்டை நடக்குது. இந்த மீன் டைம் டியூப்லக்ஸ் சென்ட் ஃபோர்ஸஸ் டு besiege the fort of Trichy where Muhammad Ali had taken shelter. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முகமது அலி வந்து திருச்சிக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரை பிடிக்கிறதுக்காக டியூப்லக்ஸ் போகிறாங்க. சந்தா சாஹிப் ஆல்சோ ஜாயின் வித் ஃப்ரெஞ்ச் இன் த எஃபர்ட் டு besiege திருச்சி. ஸோ இப்போ இவங்க கூட யார் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கூட இந்த சந்தா சாஹிப்பும் சேர்ந்து தான் போகிறாங்க அந்த முகமது அலியை பிடிக்கிறதுக்காக. ராபர்ட் கிளைவ்ஸ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்னர் சாண்டர்ஸ் வித் only 200 English and 300 Indian soldiers. கிளைவ் வாஸ் entrusted the task of capturing ஆர்காட். இப்போ வந்து பிரிட்டிஷ் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் கிட்ட கேட்குறாங்க. இப்போ ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு 200 பிரிட்டிஷர்ஸ் அதுக்கப்புறமா ஒரு 300 இந்தியன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஆர்காட் வந்துடுறாரு. ஹிஸ் அட்டாக் ப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இவர் வந்து ஈஸியாக அந்த ஃப்ரான்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அண்ட் காவேரி பார்க். ஸோ இந்த ஃப்ரான்ஸ் வந்து ராபர்ட் கிளைவ் கிட்ட எந்த இடத்துல தோற்று போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி அண்ட் காவேரி பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் லாரன்ஸ், சந்தா சாஹிப் வாஸ் கில்ட் இன் ட்ரிச்சி. முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் கர்நாடிக் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ் வந்து சந்தா சாஹிப்பை கொலை பண்ணிட்டு இந்த முகமது அலியை ஆர்காட் நவாபா அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால் டியூப்லக்ஸ் டு த பாரிஸ். ஸோ இது வரைக்கும் வந்து ஃப்ரான்ஸோட கவர்னராக டியூப்லக்ஸ் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரை வந்து திரும்ப பாரிஸ்கே போக சொல்லிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறமா பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க 1755. டியூப்லக்ஸ் வாஸ் சக்சீடட் பை கொடே ஹூ அக்ரீட் த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. டியூப்லக்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃப்ரான்ஸோட கவர்னராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடே ஹூ. ஸோ இவர் தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியை சைன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு இட் both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் 2 பேருமே வந்து எந்த ஒரு இன்டர்னல் இஷ்யூலையும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. they were returned to their old possessions. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பகுதிகளை அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட சொல்கிறாங்க. நியூ ஃபோர்ட் should not be built by either power. ஸோ யாருமே வந்து புதுசாக எந்த ஒரு கோட்டையுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. the treaty made the British stronger. The second Carnatic war also proved inconclusive. The British proved their
their superiority on land by appointing Muhammad Ali as the Nawab of Carnatic. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து கர்நாடிக் நவாபா முகமது அலி நம்ம சைட்லேருந்து இருக்காங்களே, ஸோ நாம வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்னு வந்து இங்கிலீஷ் நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் were still very powerful in Hyderabad. ஸோ ஹைதராபாத்தில் வந்து ஃப்ரான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. ஸோ இதுக்கப்புறமா தேர்ட் கர்நாடிக் வார் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். த அவுட் பிரேக் ஆஃப் த 7 years war in the Europe led the third Carnatic war. ஸோ யூரோப்பில் நடந்த ஒரு 7 ஆண்டு போர் தான் வந்து இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வரதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பை திஸ் டைம் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் பை த பேட்டில் ஆஃப் பிளாசி which provided them with the necessary finance for the third Carnatic war. ஸோ ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்க பெங்கால் அப்படிங்கிறத ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பேட்டில் ஆஃப் பிளாசிலேயே நாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் கர்நாடிக் வார்க்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டி லாலி வாஸ் டெபியூட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைடு. இப்போ வந்து ஃப்ரான்ஸ் சைடில் இருக்க வாரை லீட் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி லாலி. He easily captured Fort St. David. He ordered Bussy to come down to the Carnatic war with his army to make united effort to push the British out of the Carnatic. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா புசியை வந்து ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க. அவங்களோட ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பிரிட்டிஷை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் புசிஸ் டிபார்ச்சர் ராபர்ட் கிளைவ் சென்ட் கொலோனியல் ஃபோர்ட் ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை த நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ இப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் சைடில் இருக்க ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ட்ரூப்ஸ் எல்லாரையும் அனுப்பி ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இந்த சைடில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல வந்து போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. தி டிசிசிவ் பேட்டில் ஆஃப் த தேர்ட் கர்நாடிக் வார் வாஸ் fought on January 22, 1760. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1760 January 22. The English army under General Ayacout totally routed the French army under Lally. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் ட்ரூப்ஸை வந்து யார் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்கூட் அப்படிங்கிறவர். அதே மாதிரி ஃப்ரான்ஸ் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டி லாலி இருக்காரு. Within a year, the French had lost all their possession in India. Lally returned to France where he was imprisoned and executed. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து அவங்களோட எல்லா பொசிஷன்ஸையும் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இழந்துட்டாங்க. ஸோ அந்த கவுண்டி லாலியை வந்து ஜெயிலில் போட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் முடிஞ்ச உடனே ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க 1763. The 7 years war was concluded by the Treaty of Paris. ஸோ 7 ஆண்டு போரோட ஒரு முடிவு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. The French settlements including Pondicherry were given back to the French. ஸோ ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரான்ஸ் கிட்டேயே கொடுத்துட்றாங்க. பட் தே வர் ஃபார்பிடன் ஃப்ரம் ஃபோர்ட்டிஃபைங் தீஸ் பிளேசஸ். ஆனால் வந்து எந்த ஒரு கோட்டையுமே அங்கே கட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. தே வர் நாட் அலோவ் டு கெதர் ஆர்மீஸ். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்மி ட்ரூப்ஸும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஃப்ரெஞ்ச் டொமினன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு அன் எண்ட். ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வாரோட ஃப்ரான்ஸ் வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃப்ரான்ஸோட பவரே வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கர்நாடிக் வார்ஸ்.